அண்மை செய்தி. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு நீலாங்கரை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சென்றது குறித்து காவல்துறை விளக்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுல அவருடைய காவலாளியும் மற்றும் அந்த வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்த இந்த 2 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முன்னதாக வலசரவாக்கம் போலீசார் அந்த சம்மனை ஒட்டிவிட்ட சென்ற பிறகு அந்த சீமானுடைய ஆதரவாளர் ஒருவர் அந்த சம்மனை கிழித்தார். அதற்கு பிறகுதான் நீலாங்கரை போலீசார் அங்கு வருகிறார்கள். நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அங்கு வருகிறார். அப்பொழுது அவர் வீட்டிற்குள் செல்ல முயன்ற போது, அதாவது வீட்டுக்குடைய நுழைவு பகுதியில அந்த கேட்டை திறந்து உள்ளே செல்ல முயன்ற போது அந்த காவலாளி தடுக்கிறார். அதற்கு பிறகு காவலாளிக்கும் அவருக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது. பிறகு அவர் துப்பாக்கி வைத்திருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு உள்ளே சென்று அவரை இழுத்து கைது செய்கிறார்கள். அவரிடம் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்படுகிறது. பிறகு சம்மனை கிழித்த அந்த நபரும் அவரையும் கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். இதற்கிடையில சம்மன் ஒட்டியது வலசரவாக்கம் போலீசார், நீலாங்கரை போலீசார் அங்கு ஏன் விசாரணைக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தற்பொழுது அது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய அந்த சம்மனை, அதாவது சட்ட ஆவணம் அந்த சம்மனை வீட்டில் ஒட்டிய பிறகு சம்பந்தப்பட்ட நபருக்கு சென்றடைவதற்கு முன்னதாகவே அதை அவருடைய ஆதரவாளர் கிழித்தார் என்ற அதை பார்த்துவிட்டு அந்த புகாரை அவர்கள் நீலாங்கரை போலீசாருக்கு அந்த புகார் அளித்ததாகவும், அந்த புகாரின் அடிப்படையிலேயே அதை விசாரிப்பதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அங்கு சென்றார் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை காவல் ஆய்வாளர் சென்ற பொழுது அதை விசாரிப்பதற்காக அவர் உள்ளே செல்ல முயன்றதாகவும், ஆனால் அந்த காவலாளி அவரை தடுத்து உள்ளே விடாமல் அவரை தடுத்து சட்டையில் கை வைத்ததாக அவர் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. இதனால் காவல் ஆய்வாளர் அவரிடம் விசாரிப்பதற்கு தொடர்ந்து முன்னேறும் பொழுது அவரிடம் துப்பாக்கி இருப்பதாக அவர் கூறியதாகவும், எனவே அந்த துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கியா அல்லது அது பயன்படுத்தப்படுவது சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதையெல்லாம் விசாரிப்பதற்காக தான் உள்ளே செல்ல வேண்டியதாக இருந்ததாகவும் அவருடைய தரப்பில் இருந்து காவல்துறையினர் கூறுகின்றனர். அதற்கு பிறகுதான் உள்ளே சென்றதாகவும், ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து அவர் தொடர்ந்து முரண்டு பிடித்ததால் அவரை இழுத்து சென்று கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு ஒரு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வலசரவாக்கம் போலீசார் புகார் கொடுக்கும் பொழுது சட்ட ஆவணம், அந்த சட்ட நகலை சம்மன் என்ற சட்ட நகலை வீட்டிற்கு முன்பு ஒட்டி இருக்கிறோம். அதை ஊடகத்தினர் முன்னிலையிலேயே உடனடியாக அதை கிழித்திருக்கிறார்கள் என்றுதான் புகார் கொடுக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவே, முறையான விசாரணையை மேற்கொள்வதற்காகவே ஆய்வாளர் அங்கு சென்றார் என்று காவல்துறை தரப்புல அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 2 பேரிடமும், அதாவது காவலாளி மற்றும் இந்த சம்மனை கிழித்த நபர் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். அதாவது ஒரு பொது ஊழியரை, அதாவது காவல்துறை என்ற ஒரு பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது அவர் உரிமம் பெற்ற துப்பாக்கியாக இருந்தாலும் அதை வேறொரு காரணத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தினார் என்ற சட்டப்பிரிவுகளையும் சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், அரசு ஆவணங்களான இந்த சட்ட நகலை கிழித்தது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவித்துள்ளனர்.